இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எகுவாயிரே 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 எகுவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலும் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அறுத்து போடுகிறார் கனி கொடாத செடி, கனி கொடாத கொடிகள் என்று சொல்லுகிறார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்கையில் ஒரு என்ன மரத்தை பார்த்தார்? அத்தி மரத்தை பார்த்தார். அந்த அத்தி மரம் அதிக இலை நிறைந்ததாக இருந்தது. அப்பொழுது அந்த அத்தி மரத்தில் ஏதாவது கனி கிடைக்கும் என்று இயேசு அங்கே சென்றார். அது அத்தி காலத்தின் பருவம் அல்ல, அத்தி பழம் முழுமையாக பழுக்கக்கூடிய சீசன் அல்ல. ஆனாலும் அந்த இடத்திலே இலைகள் நிறைந்த அத்தி மரமாய் இருந்து அங்கே ஏதாவது கிடைக்கும் என்று இயேசு சென்றார். அங்கே சென்றபோது அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லாதிருக்கும் போது ஆண்டவர் இனி உன்னிடத்தில் ஒருவனும் ஒரு கால் என்ன செய்வதில்லை, கனி புசிப்பதில்லை. இந்த வார்த்தையை சொன்ன போது அந்த மரம் வேரோடு என்ன செய்தான்? பட்டு போயிற்று. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படி மரத்தை சபிக்கலாமா என்று பல கருத்துக்களை எழுதுவார்கள், கேள்விகளை எழுப்புவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் அந்த அத்தி மரத்தின் மேல் கனி இல்லாமல் இருந்தது. அது ஹிஸ்டாரிக்கலாக யூத மக்களுக்கு எடுக்கிற ஒரு ஓமையாக இருக்கிறது. ஆனால் நாம லிட்டரலாக எடுக்கும்போது அது கனி இல்லாமல் இருந்ததுக்காக ஆண்டவர் வருத்தப்பட்டார். தன் பசிக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக அத்தி மரத்தை குறித்து சொல்லும் போது ஒரு வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 8:13. எரேமியா 8:13. அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அத்தி மரத்திலே பழங்கள் இராது, அத்தி மரத்திலே இலையும் உதிரும். அதாவது இலை உதிர்ந்து, அதாவது பழம் கொடுத்த பின்பு, அதாவது ஸ்தோத்திரம், அத்தி மரத்திலே பழங்கள் இராது இலையும் உதிரும். இலைகள் நிறைந்த அத்தி மரமாய் இருக்கிறது என்றால், இலைகள் நிறைந்த அத்தி மரத்தில் ஒன்று அந்த பருவத்தின் ஆரம்ப காலத்தில் கொடுக்க வேண்டிய கனி, அல்லது அந்த பருவ காலம் முடிந்த நேரத்தில் உள்ள கனி. இந்த இலைகள் என்பது அந்த அத்தி மரத்தில் கண்டிப்பாக அதாவது ஸ்தோத்திரம், the presence of the leaves in the tree indicated the presence of the fruit in that tree. இலைகள் நிறைந்திருந்தாலே ஒருவேளை கடந்த காலத்தின் அந்த பல சீசனில் முடிகிற நேரத்தில் உள்ள கனிகள், அல்லது
தோன்றக்கூடிய கனிகள். எப்படியாவது சில கனிகள் இருக்கணும். ஆனால் இது இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. இலை உதிர்ந்த நேரத்தில் அங்கே கனி இருக்காது. கனி காலம் முடிந்த பின்பு கண்டிப்பாக இலை உதிர்ந்து விடும். பின்பு இலைகள் வரும்போதுதான் அது பழுக்க ஆரம்பிக்கும். இலைகள் உதிர்ச்சித்தான் பழம் இல்லை என்பதற்கு அடையாளம். இலைகள் நிறைந்ததா இருக்கும் போது கண்டிப்பாக சில ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்கணும் என்று சொல்லி இயேசு கடந்து சென்றார். இந்த கருத்து எதுவா சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள், பக்தி உள்ளவர்கள் என்று இருந்தாலும் அந்த பக்திக்கேற்ற நிலை அவர்களிடத்தில் என்ன செய்யல இல்லை. Hallelujah. The people of Israel had a show of religion. ஒரு மார்க்கத்தினுடைய ஷோ காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மார்க்கத்தின் உண்மையை அவர்கள் ஃபாலோ பண்ணவில்லை. பாசாங்கு செய்தவர்களாக இருந்தார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல் இருந்தார்கள். பக்தி உள்ளவர்களைப் போல் காட்சியளித்தார்கள். ஆனால் பக்தி அற்றவர்களாக உள்ளத்தில் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்திலே கனியற்ற அந்த மரத்தை சபித்தார். ஸ்தோத்திரம். அந்த மரத்தின் மேல் அவர் கோபப்பட்டல்ல, அதில் இருந்து சில உண்மைகளை சீசர்களுக்கு போதித்தார். ஹல்லேலூயா. எப்படியும் ஆண்டவர் ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒவ்வொரு விருட்சங்களிடத்திலும் அந்தந்த விருட்சங்களிடத்தில் அந்தந்த தகுதிக்கேற்ற கனிகளை எதிர்பார்க்கிறார். சின்ன செடியில் அதிகமான கனிகளை அவர் எதிர்பார்ப்பதில்லை. வளர்ந்த செடிகள், வளர்ந்து கொண்டிருக்கிற செடிகள் எப்படியும் கனிகள் ஒவ்வொருவரிலும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். God expect to produce fruit in the life of his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே கனிகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நீங்க இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கனியினுடைய அமைப்பை பார்க்கும்போது கனியற்ற கொடி, கொஞ்ச கனி கொடுத்தவர்கள், மிக ஸ்தோத்திரம் அதிக கனி கொடுத்தவர்கள், மிகுந்த கனி. அதைத்தான் ஒருவர் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அதான் கனியற்ற தன்மை, கொஞ்ச கனி, அதிக கனி, மோர் ஃப்ரூட்ஸ், மச் ஃப்ரூட். அதாவது கனியற்ற தன்மை, லிட்டில் ஃப்ரூட், மோர் ஃப்ரூட், மச் ஃப்ரூட். அதிலே ஒரு வளர்ச்சி. எப்பொழுதுமே கனிகள் ஒரே நாளில் தோன்றுவதில்லை. இன்றைக்கு நாட்டு நாளைக்கு கனியை எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் கனி காலம், கனி எதிர்பார்க்கிற நேரம் என்று சொல்லும்போது நல்ல வளர்ச்சி அடைந்து நீர் பாய்ச்சி வளர்ந்து கொண்டிருக்க சூழ்நிலையில் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திரம் அந்த கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறிப்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய். தேவ கிருபை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.